புஷ்பா பார்த்து மெதுவா சாப்பிடு, ஒன்னும் அவசரம் இல்ல. பழத்தை ஒண்ணு கூட வைக்காம பூராத்தையும் சாப்பிடணும் பாத்துக்க. சரிங்க, முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றேங்க. அடா அடா அடா, என்ன மாமியா, என்ன மருமகளை விழுந்து விழுந்து கவனிக்கிறாளே. எனக்கெல்லாம் இப்படி மாமியா அடிக்காம போயிட்டாப்போ. எரிப்பாட்டியே கண்ணு வைக்காத எங்க மதினியா அம்மாவியா. ஆமாடி, கண்ணை கொண்டு வந்து உங்க ஆத்தா மேலையும் உங்க மதினி மேலே வச்சுப்புட்டு நான் கூட்டி தெரியுறதா இவ ஒருத்தி. ஏமா எப்பமா மதினி ஆஸ்பத்திரி கூட்டு போறோம்? அதேண்டி 2 வாரம் ஆகட்டும், அப்புறம் கூட்டுக்கு போவோம். இப்ப என்ன அவசரம், உடனே அங்கிட்டு அலையக்கூடாதுன்னு வேணாம் நமக்கு இருக்கேன். அத்தை உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாம் அத்தை, கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், எப்படி கேட்கறதுன்னு தெரியல. வாயிலாடி கேட்கணும், கேட்கற வரு கேள்விக்கான பயமா மாதிரி கேள்வி. சொல்லுமா புஷ்பா, என்னம்மா, என்ன கேட்கணும்மா? அத்தைட்ட எதா இருந்தாலும் கேளுமா. ஏன்ட்ட எங்க அண்ணனை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அந்த தம்பிக்கு என்னம்மா, தங்கமான வில்ல, ரொம்ப நல்ல வில்ல, ஒழுக்க சலக்கமான வில்ல, பெரிய ஆளுக சின்ன ஆளுக நல்ல மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுவாப்புல. உங்க அண்ணனுக்கு என்னம்மா தங்கத்துக்கு ஏமா திடீர்னு கேட்குறப்படி? அதுக்கு இல்லத்த, எங்க அண்ணனுக்கு நம்ம பரம கட்டி வச்சா நல்லா இருக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேங்கிட்ட, அதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அதுங்களையும் திடீர்னு பார்த்தா உங்க அண்ணன் வீட்டில் வந்து கார்த்திக்கு வந்து கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அதான் சொன்னேன். அது ஏற்கனவே பேசினது தானம்மா, ஏற்கனவே உங்க அம்மா அப்பா வந்து கேட்டு போயிட்டாங்க. என்ன செய்ய முடியும், தாய் மாமனை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாதுல்லம்மா. அவங்க வந்து கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, நம்ம என்னம்மா செய்ய முடியும்? அதுக்கு பிறகு அவளுக்கு எங்க கொடுத்து வச்சிருக்கோ அங்கதான் நடக்கும். ஏன்ட்ட அவன் சொல்லிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் ஒன்னும் பொண்ணு கேட்டு வரல, பொண்ணு பார்க்க வரல, எதுவுமே செய்யலத்த. அதான் கேட்டேன், அவங்க வந்து உறுதியா கட்டிக்கிடுவாங்களா பரம, இல்ல என்னன்னு சொல்லி கேட்டேங்க. ஏண்டி இதெல்லாம் கத்திரிக்காய் வரமா போறன்னு நீ வந்தனி வாங்கிட்டு போறதுக்கு? அதெல்லாம் 4-10 நட்சத்திரம் பார்த்து வருவாங்கடி, உடனே வந்துருவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதமா புஷ்பா, அதை நம்ம என்ன செய்ய முடியும், நடக்கிறது நடக்கிற மாதிரி நடக்கும். எனக்கு மட்டும் இன்னொரு பிள்ளை இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க அண்ணன் கட்டி கொடுத்துருப்பேம்மா. நான் என்ன செய்து ஒத்த பிள்ளைய வச்சிருக்கேன். பரவாயில்லங்க, சும்மா அதான் கேட்டு பார்த்தேங்க. பாவம் நம்ம மருமக வருத்தப்படுதுவோல, அவங்க அண்ணனுக்கு பரம கொடுக்கலன்னு சொல்லி. இந்த மாதிரி நேரத்தில் மருமகளை வருத்தப்பட விடக்கூடாது. என்ன செய்ய, நம்மளால எதுவும் செய்ய முடியாம கையால் ஆகாம உட்காந்துருக்கோம். என்ன புஷ்பா, பழத்தை கவனிப்பா இருக்கே. ஒரு பக்கம் பழத்தை சாப்பிட்டுக்க, இன்னொரு பக்கம் மாமியா பூ வச்சு அழகு வைக்கிறாங்க உனிய. கலக்குறவோ வாடா ராசவேண்டி, என்ன தோட்டத்துல வேலை முடிஞ்சாடா? விளையாட்டுல வந்துட்டேன். உங்க அப்பா அவங்க வேலை முடியலம்மா, கொஞ்சம் உரம் வாங்க வேண்டியது இருக்கு, கடைக்கு போகணும்டாரப்பா. சரி சும்மா உட்காந்துருக்க, வேலை இல்லையில, சரி அப்படியே வந்து புஷ்பாவை பார்த்துட்டு போறான் வந்தேம்மா. ஓஹோ, புள்ளத்தாச்சியான பொண்டாட்டியே பாக்குறதுக்கு வந்திருக்கியா புரிச்சிங்காரே, நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? சரி சரி, நீ புஷ்பாட்ட பேசிக்கிறேன், நான் போய் அடுப்படியில வேலை எடுக்கிறேன், போய் பாக்குறேன். பாருங்க வாடி போவான், உங்க அண்ணன் உங்க மதினி கூட நம்ம தனியா பேசுறதுக்கு வந்திருக்கேன். பாவான் பேசிட்டான், நம்ம இடத்துக்கு நந்தி எனக்கு வா போவான். சரிங்கம்மா வாங்கம்மா, நம்ம போய் வேலையை பார்ப்போம். ரைட்டு, புருஷன் பொண்டாட்டியும் தனியா பேச போறாங்க, நம்ம இடத்துக்கு உட்காந்துக்கிட்டு நம்மளும் போய் திங்கிற வேலையை பார்ப்போம். ஏய் புஷ்பா குட்டி, என்ன பூவெல்லாம் வச்சு ஆள் கலக்குறியே, அப்படியே பல பல பலபலன்னு இருக்கியே. ஏங்க இதுக்கு முன்னாடி பலவலன்னு இல்லையா? எப்படி இருந்தேன்? இல்ல எப்பயுமே நீ பலவலன்னு தான் இருப்ப, இப்ப இன்னும் கொஞ்சம் ஆள் பலவலன்னு இருக்கியே, அதையும் சொன்னேன். என்ன ஐஸ் வைக்கிறீங்களா? பிறக்க போற பிள்ளையும் சேர்த்து இப்பயே ஐஸ் வைக்கலான்னு பாக்குறீங்களா? ஏய் என் பிள்ளை நான் அதுக்கு ஐஸ் வைக்கணும், என் பிள்ளை என் மேலதான் நீ பாசமா இருக்கும். அது இருக்கட்டும், என்ன கல்யாணத்தை பத்தி ஒன்னும் பேச்சவே காணாம உங்க தங்கச்சி கல்யாணத்தை பத்தி. அன்னைக்கு நம்ம வீராப்பா சொல்லிட்டு போனாங்க, நாங்க கட்டிக்கிறோம் வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்னன்னா ஒண்ணு யாரையும் காணா, பொண்ணு பார்க்கவும் வரல, ஒண்ணுத்துக்கு வரல, எதுக்குமே வராம இருக்காங்க. இதுவே எங்க வீட்டை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் தட்டு சீரு சென்டெல்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சு இந்நேரம் பொண்ணை கேட்டிருப்பாங்க, நிச்சயமே பண்ணிருப்பாங்க. யாத்தே ஆரம்பிச்சிட்டியா நீ கல்யாணம் பேச்ச? இதுகிட்ட உங்ககிட்ட தனியா பேசினாலே பயமா இருக்கு. வருவாங்கம்மா, அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க, உடனே வந்துருவாங்களா? முடிவெடுத்து இல்ல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்தாம வருவாங்க, ஏமா அவசரப்படுற? அதானே சும்மாவா சொன்னாங்க, தாங்குற இடத்த விட்டுட்டு தடுக்கிற இடத்த தேடி போவாங்களா, அந்த கதை உங்க கதை. சரிம்மா நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் தாயி, கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னும் பேசிட்டா போதுமே, உடனே வேலை இருக்குன்னு ஓடிடுவீங்க தப்பிச்சு, பயங்கரமான ஆள் நீங்க. எத்தே இவகிட்ட ஆசை 2 வார்த்தை பேசக்கூட முடியலடா சாமி. இந்த பரம கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் இவட தனியாவே பேசக்கூடாது, நம்ம பிச்சு எடுத்துட்டு வளருது. போங்க போங்க, எப்படித்தான் இந்த கல்யாணம் நடக்குன்னு நானும் பாக்குறேன். ஏண்டி புஷ்பா, போனா போது மாசமா இருக்குன்னு உன்னைய அங்கம்மா விழுந்து விழுந்து கவனிச்சா நீயனாடானா அவ மகளவே கெடுக்க பாக்குறியா? முடியுமா? நான் வந்துட்டேல, இதுக்கப்புறம் என் ஆட்டம் ஆரம்பம் வந்தேன். உனக்கு அந்த பாக்கியத்துக்கு உங்க அம்மாளுக்கு எல்லாத்துக்கும் இருக்குடி, இந்த சரசுக்கு அத்தனை பேத்துக்கும். என்ன யாரோ சிரிக்கிற சத்தம் கேக்குது? ஒருவேளை நம்ம மாமியாவது அடுப்படிக்குள்ள தானே வச்சிருக்கோ, ஒருவேளை நம்ம மாசம் மாதல அது பைத்தியம் ஆயிடுச்சு போல. ஓஹோ, அங்கம்மா உனக்கு பைத்தியம் வேற ஆகணுமா? இருடி இரு, உன் கையில இருக்க பழத்தட்டு இப்ப காணா போற போது நீ முள்ளிக்க போற. எங்க கையில இந்த பழத்தட்டை காணா, திடீர்னு எங்க போச்சு?
என்னங்கடா அதிசயமா இருக்கு. கையில வச்சிருந்த பாத்திரத்தை காணா, எப்படி போச்சுன்னு தெரியல. எங்கிட்ட காத்து கருப்பு சுத்திட்டு அந்த வீட்டுல. அத்தையே ஓடி போயிருவோம் நம்ம ரூமுக்கு. தாமி பயமா இருக்கு. போடி போ. என்ன திமிரு. அவ கட் பண்ணி கொடுத்த பழத்தையே சாப்பிட்டுக்கிட்டு அவ குடும்பத்துக்கு கெட்டது நினைக்கிறியா நீ? போனா போது மருமகளாச்சே திருந்திருவன் பார்த்தா வர வர உன் சேட்டத்தனம் அதிகமாயிட்டே இருக்கு. உனக்கு இதுக்கப்புறம் இருக்கு. உன்னை ஓட விடுறேன் பாரு. மாசமா இருக்கோ இல்லையோ அதுவும் தெரியல. அதை வச்சு சும்மா சீனை காமிச்சுக்கிட்டு இருக்க சீனு. ஐயோ என்ன சாமத்துல கத்துற பேய் சத்தம்லாம் காலையில கேக்குது. என்னன்னு தெரியலையே. நம்ம ஓடி போயிருவோம். ஓடு நல்ல ஓடு. என்னென்ன சேட்டை பண்ற நீ? நல்ல நண்டு கணக்கா இருந்துகிட்டு இதுக்கப்புறம் என் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. எங்க ஒருத்தைய கூட காணா, என்ன பண்றாளுங்க? வாடி மொட்டை, அடுத்து நீதானா? உன்னையும் தெரிக்க விடுறே வா. ஏ அங்கம்மா அங்கம்மா, ஒரு காப்பி எடுத்துட்டு வா, ஒரே தலை வலிக்குது. ஏண்டி இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பூராத்துக்கு அங்கம்மா என்ன எடுபடி நான் வாத்தீங்க? அந்த குட்டச்சிக்கு பழம் கட் பண்ணி கொடுக்கணும், உனக்கு காப்பி போட்டு கொடுக்கணும், உங்க ஆத்தாளுக்கு டீ போட்டு கொடுக்கணும். இதே வேலை தானே அவளுக்கு, வேற பொழப்பு இல்லையா? காப்பி போட்டு கொண்டு வரட்டும், கொதிக்க கொதிக்க உன் மூஞ்சி ஊத்தி விடுறேன் பாரு. என்ன நான் இவ்வளவு இடமா சத்தம் கேக்குது? இந்நேரத்துல கேக்குது? இதெல்லாம் நைட் நேரத்துல தான் கேட்கும். பகலிலே இந்த அநியாயம் பண்ணுதுங்க. பயமா இருக்கு. பேய் வர மாதிரில சத்தமா இருக்கு. பேய் வர மாதிரி சத்தம் இல்லடி, பேயே வேண்டி சத்தம் போடுது கூமுட்ட. என்ன யாரும் சிரிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது? யாரா இருக்கும்? இந்தாங்க மதினி காப்பி. பக்கத்துல கொண்டு வரதுல இந்தாங்க மதினி வந்தாங்க மதினி. அங்க இருந்து கொடுத்தா என் கை என்ன பேய் அணிந்துகிட்டே வர்றதுக்கு பக்கத்துல கொண்டது கூட. நீங்க அப்படித்தான் இருக்கீங்க, பாக்குறதுக்கு பேயமா இருப்பேன். அப்புறம் என்ன பேயான வேற இருக்கிறீங்க? என்ன சொல்றாங்கம்மா? என்ன முணுமுணுன்ற வாய்க்குல? என்ன வரும்போது நீதான் சிரிச்சுட்டே வந்தியா? நான் என்ன பைத்தியமா நானா சிரிக்கிறதுக்கு? நான் செவனே நான் பாடி காப்பி எடுத்து வந்துருக்கேன். நீங்க வாட்டில புரிஞ்சு எனக்கு வேலை எடுக்க அடுப்படியில. அங்கம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் வந்துட்டு இல்ல. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிற எல்லாத்தையும், இவளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி கட்டுறதுக்கு தான் வந்திருக்கேன். அங்கம்மா மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு? முருங்கைக்காய் சாம்பாரு, கத்திரிக்காய் கூட்டு. ஏண்டி ஒரு நான்வெஜ் ஏதாவது வைக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் காய்கறி போட்டு தான் வைக்கிற. ஒரு கறிவுளி எடுத்து வைக்கிறியா? என்னடி நீ? இச்சை, இங்க வந்து நாக்கே செத்து போச்சு. வாரத்துல 7 நாள் நான்வெஜ்க்கு எங்க போறது? இல்ல எங்க போறதுன்னு கேக்குறேன். ஊர்ல இருக்க வீட்டுல ஆடு மாடு கோழி அம்பிட்டு அடிச்சு போட வேண்டியதே உங்களுக்கு. அப்பையும் தீராது. நான்வெஜ்ஜா வேணும்? நான்வெஜ் நாக்கு செத்து போச்சா? நீயே சாக போற நீ செய்யற சேட்டைக்கு. நல்ல வாடையாத்தையும் காப்பி கொண்டு வந்திருக்கா, குடிப்போம். அந்த இடத்துல தொங்குகிற காப்பிய பாரு, அண்ணாந்து பாக்குற மொட்டைய பாரு. என்ன காப்பி அஞ்சரத்துல அறுவாடு பண்ணிட்டு கையில இருந்து ஒண்ணும் புரியல. ஐயோ என்ன நடக்குது இந்த வீட்டுல? யாரோ சிரிக்கிற சத்தம் கேக்குது, திடீர்னு காப்பி அந்தரத்துல போய் தொங்குது, ஒண்ணும் புரியலையே. இந்த அங்கம்மா ஏதாவது மாய மந்திரம் பண்றாளா? என்ன எட்டவும் மாட்டேங்குது. கிட்ட வந்துருச்சு. சூப்பர் சூப்பர், இப்ப எடுத்துருவான். ஐயோ மறுபடியும் அந்தரத்துக்கு ஓடிடுச்சு. நம்ம ஓடிடுவோம் முதல்ல. இந்த வீட்டுல காப்பி கேட்டது ஒரு குத்தமா? இனிமேல் யாருக்கு எதையும் கேட்க கூடாது. ஓடி சாமி, முக்கியமா இந்த குந்தானிட்டு எதுவுமே கேட்க கூடாது. ஓடே ஓடே ஓடே. காப்பி நல்ல ஸ்மெல். அங்கம்மா கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான். நல்ல காஃபி. இனிமே எல்லாத்தையும் நம்ம புடி சாப்பிட்டு இவளுகளை எல்லாத்தையும் காய போடணும். ஏண்டியே என்னங்கடியே திடீர்னு என்னமோ ஆத்துக்கு துவைக்க கூப்பிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து? அதானே முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா நானும் துணிமணி துவைச்சு போடாம வச்சிருந்திருப்பேன். நானும் எடுத்துட்டு வந்திருப்பேன். இவளுக்கு சொல்லவே இல்லை. திடீர்னு வாக்கான்னு சொல்லவும் என் வீட்டுல அழுக்கு துணி ஒண்ணு கூட இல்லை. என்கிட்ட எடுத்துக்கு வர நானும் மகளை மட்டும் வந்துட்டான். ஏக்கா நாங்க மட்டும் என்ன இங்க வந்து துவைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியா வந்தோம். கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டாங்க. இல்ல துவைக்க முடியல. அதுல வீட்டுல நம்ம என்ன டோஸ் துவைக்க? இதுனா ஓடுறதுன்னு நம்ம வாடுக்கு அலசிக்கு போலாம். அதனாலதான் வரன்னு சொன்னோம். அதான் நான் என்னடான்னு கேட்டேன். நம்ம பிள்ளைய திரும்பிட்டாளுகளா? பூரா கையில துவைக்க ஆரம்பிச்சிட்டாளுகோல. அதான் ஆத்துக்கு வந்துட்டாளுகோல நான் நினைச்சுட்டு இருந்தேன். கரண்ட் இல்லையா? அதையும் சங்கதியாக்கும். ஏக்கா நீ வேற, இப்ப யாரு கையில துவைச்சிருக்கா? இப்பெல்லாம் ஒரு கரிச்சிப்பு கூட போட்டுக்கிட்டு வாஷிங் மிஷின்ல தான் ஆன் பண்ணி விட்டுறாளுங்க. அது வாட்டு துவைக்குது. காலில் ஒரு சாக்ஸ் அள்ளி போட்டு விட்டுறாளுங்க. அது வாட்டு துவைக்குது. இப்ப யாரு துவைச்சிருக்கா கையில? நீ வேற. இந்த காலத்துல கையில துவைக்க முடியுமா நம்மளால? அதானே, அது என் வீட்டு சின்னதெல்லாம் இருக்கே. நினைச்சா ஒரு இதுல ஒண்ணுக்கு போய் விட்டுறான், நினைச்சா ஒண்ணுல மூண்டு வச்சிரும். அநியாயம் பண்ணுது பாத்துக்கோங்க. அதெல்லாம் அடிக்கடி கலட்டும். அதெல்லாம் கையில வச்சு நான் என்னைக்கு துவைக்க? நான் மிஷின் தள்ளி போட்டு விட்டுருவேன். நான் பாட்டுக்கு சுடுதண்ணி வச்சு எப்படி துவைப்ப? மிஷினுக்கு ஊத்தி விட்டுருவாங்க சுடுதண்ணி காய வச்சு. ஆமா அப்புறம் என்ன செய்யறது? கிருமி இருக்கும்ல, சின்ன பிள்ளை ட்ரெஸ் சுடுதண்ணி தானே துவைக்கணும். அதனால என்ன செய்வேன், தண்ணி எடுத்துக்கிருக்கும்ல, எடுத்துக்கிருக்கும் போது கொஞ்சம் சுடுதண்ணி காய வச்சு ஊத்தி விட்டுருவேன். அதுல
ஏண்டி சுடுதண்ணி ஊத்துறீங்களா? அந்த மிஷின் வந்து போயிடாதாடி? அதானடி, அதே பெரிய மிஷினுக்குள்ள சுடுதண்ணி கொண்டு போய் ஊத்தி விடுவேன் நீ பாட்டுல. எங்க வீட்டுல மிஷினே இல்ல, கையில தான் துவைக்கணும். வேற என்ன செய்ய? தண்ணியும் இல்ல இன்னைக்கு கையில துவைக்கிறதுக்கு. அதனால நீங்க ஆத்துக்கு வந்தேன் நானு. உங்களுக்கு என்ன மிஷின் வச்சிருக்கீங்க, நீங்க வாட துவைச்சுக்கிறீங்க. எனக்கு அந்த போக்கும் இல்ல, கையில தான் துவைக்கணும். ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்க முடிய மாட்டேங்குது என்னால. ஏண்டி ராணி, உனக்கும் கேட்கணும்னு நினைச்சுக்கிருந்தேன். கடை வியாபாரம்ல எப்படி போகுது? ஒன்னும் சொல்ல மாட்டேங்க, நீ வாட்டு கமுக்கமா இருக்க. நானும் கடை பக்கம் வரணும்னு நினைப்பேன். எங்க இந்தா என் மருமக இப்படி மாசமாயி போயிடுச்சு. எனக்கு எங்கேயும் மிசுங்க முடியல அந்த பிள்ளைய விட்டுட்டு. இந்தா இங்க கொஞ்ச நேரம் இங்க வந்துட்டேன். என்ன செய்தோ ஏது செய்தோன்னு என் மனசு ஊர அடிச்சு கிடக்கு அந்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டேன். ஏக்கா இப்பதாக்கா கடை திறந்துருக்கோம், உடனே ஒண்ணும் தெரியாதுல்ல. ஒரு 4-5 மாசம் போனாதாக்கா தெரியும் லாபம் நஷ்டம் வரதில்ல. இப்ப ஏதோ பரவாயில்லாம போய்க்கு இருக்குக்கா. வேற என்னடியே, கடையை திறந்துட்டீல, ஒரு இஎம்ஐல ஓட்டு ஒரு வாஷிங் மிஷின் எடுத்து வச்சுக்கிற வேண்டியதானே. நீ எல்லாம் கடை திறந்து வச்சுட்டு அப்புறம் பிஸியா இருப்ப. உன்னால எங்கிட்ட துவைக்கிறோம் நேரம் இருக்க போகுது. நீ கஞ்சியாச்சு கூட நேரம் இருக்காது. மல்லியத்த அதெல்லாம் அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். வீட்டுல சாப்பாடெல்லாம் நான் செஞ்சு வச்சிருவேன். ட்ரெஸ் எல்லாம் கூட நான் வாஷ் பண்ணி போட்டுருவேன். அம்மா கடையை மட்டும் பாத்துக்கிட்டானா போதும். ஏங்க ஆத்தே, அழகு பிள்ளை எப்படி சொல்றேன்னு வேறியே பாரியே பரமே பாரு. அவ வயசு எத்தனை ஆளுக்கு தண்டி எப்படி அவங்க ஆத்தாவுக்கு சப்போர்ட் பண்றான்னு வேற. நீ இந்தே இருக்க என்ன இல்லப்போ வீட்டு வேற ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறீங்களாம். ஏமா நான் என்னமா செய்யல, நீங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானமா இருக்கேன். அப்புறம் ஏமா சும்மா குறை சொல்றீங்க? ஏண்டிய இந்த மாலினி போய் பாத்தீங்களா? என்னன்னு இருக்கா, நல்லா இருக்காளா? போய் பாத்துட்டு வந்தான். அதுக்கு பிறகு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டு போன் போட்டால எனக்கு. நேத்து போனாங்களா, என்னமோ டாக்டரு கப்ப போய் வீக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாம். அவளை இங்கிட்டு இருக்க போடுறதுக்கு இங்கிட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம். குனிய கூடாதான், நிமிர கூடாதான், நிக்க கூடாதான், நடக்க கூடாதான். 1008 கண்டிஷன் விட்டுருக்காங்களாம் பாவத்தை. அவ வாடு உட்காந்த இடத்துல உட்காந்துருக்கலாமா, பட்டை விட்டு கீழே இறங்க கூடாதாம்ல. அவன் எப்படி கூப்பிட்டு டாக்டர் அப்படி சொன்னவ? அதுக்காண்டி உட்காந்த இடத்துல உட்காந்து கிடந்த இடத்துக்காக கை அடிச்சு ஒடிச்சு ரத்த ஓட்டம் இல்லாம கிடக்குறது அதுக்காண்டியே. என்னங்கடியே நெசந்து இந்த வச்சுக்கிறீங்களா இன்னமும்? என்னத்த வரலட்டீங்க அப்புறம் வந்துட்டீங்க நீங்களா? ஆமா பூரா வந்துட்டீங்க. அப்ப நான் மட்டும் ஒத்தே வீட்டுல இருந்தேன், என்ன செய்ய? போர் அடிச்சு கிடக்கல எனக்கும். இங்க பாத்தியா அப்பத்த இங்கிலீஷ் எல்லாம் பேசுறத, அதுக்கு போர் அடிக்குதாம்ல. ஏண்டியே நாங்களே இங்கிலீஷ் பேசக்கூடாதா? எங்களுக்கு இங்கிலீஷ் வராதா? நாக்கு என்ன கோணலாவா இருக்கு? எங்க காலத்துல 8வது படிச்சீங்களா, 8 மாஸ்டரா வேலை செஞ்சிருக்காங்கடியே. நாங்கெல்லாம் 6வது 5வது நின்றுட்டோம். நாங்க ஒரு 8வது படிச்சிருந்தோமா, எங்க லெவலே வேற மாதிரி இருக்க முடியே. அதானே நீ சொன்னாப்ல பூரா 8 மாஸ்டர் டீச்சரு வாத்தியாருண்டு இருந்திருக்காங்க. நம்மதான் இத்தனை நாள் 5வது படிச்சுட்டு எதுக்கும் போக முடியாம உட்காந்துருக்கோம். 5வது படிச்சுலாம் டீச்சர் பிடிக்கிறாளுங்க. ஏண்டி 5ஆப்பு எங்க போய் படிச்சீங்க நீங்க? 5ஆப்பு ஸ்கூல் பக்கமே உங்களை பார்த்தது இல்லடியே. நானாவது 1வது ஓனே, நீங்க வேற 5ஆப்பு ஓனம் இருக்கீங்களே. எந்த ஸ்கூல்ல ஓனீங்க? எந்த ஸ்கூலு? எல்லாம் அப்ப அந்த காலத்துல இருந்த ஸ்கூல்ல தான் நாங்களும் போனோம். நீ ஓன அதே ஸ்கூலுக்கு பக்கத்து ஸ்கூல்ல தான் போயிட்டு வந்தோம். அப்பனா ரீல் விட்டுக்கிறீங்களா 2 பேரும்? நான் கூட நெசமாலே 5வது படிச்சிருக்கீங்க இவ்வளவு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏ கௌசியே பாரியே பாரு, பூரம் பி மூத்திரத்தையும் பூரம் போண்டு வச்சிடுற. தின்னுட்டு பிள்ளை ஆயிட்ட. 1-2 வந்தா சொல்ல தெரியல உனக்குலாம். ஏண்டி பிள்ளை கட்டதாண்டி சொல்றா? நீ ஒழுக்கமா கூட்டிட்டு போகாம பிள்ளைய பிடிச்சு வச்சுக்கிருக்க. ஆமா ஆமா, இவ வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவா. வந்து முடி 2க்கு இருக்கும்போது எனக்கு வருதுன்னு நானா செய்யறது? அடுப்படி இருக்கா செஞ்சுக்கிருப்பேன். அப்படியே போட்டு வர முடியும் நானு. அது சரிடியே, நீ என்னடியே பூராத்தி இந்த அரசியல் ஏன் துணிக்குள்ள அப்படி இருக்கியாக்க? ஏ ஓடுற தண்ணியில அது வாட்டுக்கு போகுது. பேசாம என்ன செய்ய போகுது? எம்மா என் துணிலாம் தனியா அலசுங்கம்மா. அத்தை பீ தண்ணிலாம் அலசி விடுறாங்க. என் ட்ரெஸ் எல்லாம் அதை போடாதீங்கம்மா. ஏ பொம்மிய சின்ன பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் அலசி விட்டதுல உன் ட்ரெஸ்ல வட்டது நல்லதுடியே. நீ என்ன இப்படி பேசுற? எத்த எனக்கு வேணாம்த்த, அந்த நல்லதே வேணாம்த்த. ஏண்டி உன் மக துணியை வீட்டுல அலசினா சுடு தண்ணியை ஊத்தி நல்லா அலசி வேண்ட வாஷிங் மிஷின்ல நீங்க பச்சை தண்ணில அலசி விடுற. அதுவும் எங்க துணி எல்லாம் அலசி விட்டுற விவரமான ஆள்றி நீங்க. நான் சொல்லி பார்த்துட்டேன் எம்பிட்டோ துணியை அலசினதுக்கு அப்புறம் கூட எடுத்து சுடு தண்ணியை தனியா காய வச்சு அதுல முக்கி கொஞ்ச நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறம் கூட அலசி காய போறேன்னா அந்த கொதிக்க காய விட்டு கொண்டு போய் அந்த மிஷின்லயே ஊத்தி விடுறாடி சாமி. இவ ஏக்கா வள்ளியக்கா, நீ ஏங்க கஷ்டப்பட்டு கிடக்குற? இப்பதான் சுடுத நீ மிஷின்லயே வருதுக்கா. அந்த மாதிரி மிஷின் எல்லாம் வந்துருச்சுல, பழசத்துக்கு போட்டு புதுசு வாங்கிக்கிற வேண்டியதானே? என்னடி சொல்ற? மிஷின்ல சுடு தண்ணி வருதாக்கா? இது இப்ப வந்துச்சு? ஏக்கா அதெல்லாம் எப்பயோ வந்துருச்சு, நமக்கு தெரியல. நம்ம ஊர்ல யாரும் வாங்கலாம் நமக்கு தெரியல. இப்ப நிறைய வீட்டுல வாங்கி வச்சிருக்காங்க அவ்வளவு இருக்கு. அந்த இதுலயே மிஷின்லயே வருது. நல்ல லைட்டா சூடு வேணும்னாலும் இருக்கு, கொஞ்சம் மீடியமா சூடு வேணாலும் இருக்கு, நல்லா கொதிக்க வேணும்னாலும் இருக்கு. அந்த மூணு விதமா இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்க போட்டுக்கலாம்க்கா. அந்த மாதிரி மிஷின்லாம் வந்துருச்சுக்கா. என்னடி சொல்ற? கொரோனா வந்த டைம்ல இப்படி வந்துருந்துச்சா நல்லா வசதியா இருந்திருக்கும் முடியும் சாமி. சனங்க வெளியே போயிட்டு வந்தா துணிமணிகளை துவைக்க செய்ய குளிக்கவுமா தெரிஞ்சிச்சுக்க. கரெக்ட் மிஷின்ல ஓட்டு விட்டு சுடு தண்ணியை போட்டு விட்டு பேசாம சுடு தண்ணி கழிச்சு குளிச்சுட்டு இருக்கலாம். அப்பெல்லாம் அந்த மிஷின் வந்தது தெரியாம போச்சு நமக்கலாம். ஏமா அப்பயே மிஷின் எல்லாம் வந்துருச்சுமா, யாருக்கும் தெரியலமா அந்த மாதிரி மிஷின் இருக்குன்னு சொல்லி. அதாம்மா எத்த அப்புறம் என்னத்த அந்த மிஷின் ஒண்ணு வாங்கிக்கிருவோம். இந்த பழைய மிஷினை போட்டு விட்டு எக்ஸ்சேஞ்சில போட்டு வாங்குவோம். நீ கூட ரொம்ப பழைய மிஷினா இருக்க, உனைய போட்டு ஒண்ணு புதுசு வாங்கிக்கிருவோமா?
என்னங்கத்த மிஷின் நானும் ஒண்ணா உங்களுக்கு மிஷின்ல ஏதோ சுடு தண்ணி வருது வாங்கிக்கிறோம் வசதியா இருக்கும்னு சொல்லி சொன்னோம்டா நீங்க நான் தேர்தலம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா புது மிஷினை வாங்கினா சுடு தண்ணி வரும். புதுசா ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்தா அவன் நல்லா சுறுசுறுப்பா வேலை செய்வா, உன்னையோட அழகா இருப்பா, கொஞ்சம் வயசுக்காரியா இருப்பாள்ல, அது வித்தியாசம் தானே. அதான் அவ சொன்னது மாதிரி ஒருத்தி ஆணையில ஓன நம்மள ஆணையில ஓன, அவ பூனையில ஓன நம்மளும் பூனையில ஓன கூடாது. இருக்கிறது தக்கன வச்சு இருக்கிறது தக்கன குடும்பம் நடத்தணும். உடனே அதை வாங்கணும் இதை வாங்கணும் எங்க வருது? இருக்கிறது தக்க நேரத்தை குடும்பம் நடத்த இருந்தாதான் வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு அங்கதான் ஒண்ணுமே இல்லையே. இல்லாட்டி என்ன இப்ப நீ தான் பிசினஸ் தொடங்கிருக்கீங்க, பிசினஸ் அதுல வருமானம் வரும்ல, எடுத்து ஒன்னா வாங்கி வை, யார் வேணாம் இருக்கா? ஆமா ஆமா வாங்க வாங்க, நீங்க உங்க மகனை வண்டியை கட்டிட்டு வாங்க, நான் பிசினஸ் பண்ணி ஒன்னா வாங்கி வச்சுக்கிருப்பேன், நீங்க வடிக்கு வச்சு உட்காந்துருங்க. நான் வட்டிக்கு வாங்கி கடையை வச்சுக்கிருக்கேன் தெரியல, நான் வட்டியை கட்டணும் முதல்ல. மாசமான வட்டி கொடுக்கணும். இந்த தேதி ஆகி போச்சு, 1-2 ஆகி போச்சு, இந்த வட்டி கொடுக்கணும். அந்த அக்கா எனக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கு, கொடுக்கணும் யாரு கொடுப்பா? அவனையும் மாநிலம் கொடுத்தாங்க. ஏய் நாங்களா அடி எடுத்துருக்கோம், வாஷிங் மிஷின் வேணும், புரிட்ஜ் வேணும், அது வேணும் இது வேணும், நீங்க தானே எடுத்துருக்கீங்க. ஏண்டி அங்கம்மா ஏண்டி மருமக என்ன செய்யறா? கூட்டு கூட வந்துட்டு வேண்டியதானே, அப்படி காத்த ஓட்டமா வந்துட்டு போயிருப்பாள்ல. நீ வேற வாட்டி, நானே என் மருமகளை ஆஸ்பத்திரிக்கே கூட்டிட்டு போகாம வச்சிருக்கேன், நீ என்னன்னா ஆத்தங்கரை கூட்டு வச்சிருக்க. என்னாடி அப்படிலாம் ஒண்ணும் இல்லடியே. இப்ப நம்ம காலத்துல மாசமா இருந்தோம், அப்படித்தான் இருந்தோமாக்கும். நாங்களாம் மாசமா இருக்கப்ப காட்டு வேலைக்கு போவோம், தோட்டத்து வேலைக்கு போவோம், எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருந்தோம். ஒரு கட்டு புள்ள கூட அறுத்து மண்டையில வச்சுட்டு நாங்க வாட்டுக்கு சிக்கு 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 சிக்குன்னு சமத்துக்கு வருவோம். ஆடு மாடு மேய்ப்போம், செய்வோம், களை வெட்டுவோம், குடிஞ்சுக்கிட்டு அப்புட்டு வேலையும் செய்வோம். முடியே கஞ்சி ஆச்சு கொடுப்போம், புள்ள ஊட்டி பூரா குழந்தை பிறக்க வரைக்கும் வேலை செஞ்சு தானே கிடந்தோம். நீங்க தாண்டி இப்ப நம்ம மாசம் ஆயிட்டா காலத்துக்கு கீழே வைக்காதீங்கிட்டு இருக்கே, மண்டை தூக்கி மேல வைங்கிட்டு இருக்கே. அத்தடி அத்தே ஒண்ணும் முடியலடி சாமி. நம்ம காலத்துல இருந்த பாட்டி இல்லன்னு சொல்லல, இப்ப இருக்க சாப்பாட்டு முறையா அப்படி இருக்குல்ல, என்ன செய்ய? பிள்ளைகளுக்கு எந்த சத்தும் இல்ல ஒண்ணும் இல்ல, அப்புறம் என்ன செய்ய முடியும்? டாக்டர் சொல்ற மாதிரி கேட்டுத்தானே ஆகணும். இந்த வாரு மாலினிகள் நல்லா இருக்கான்னு பாத்துக்கிருந்தோம், கடைசியில பார்த்தா அவளுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க டாக்டர். இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் காட்டினா என்ன சொல்ல போறாங்களோ ஏது சொல்ல போறாங்கன்னு என் வகுத்துல புள்ளிய போட்டு கரைச்சிருக்கு. நீ வேற ஈஸியா பேசிக்கிருக்க. அந்த காலத்து சாப்பாடு இந்த காலத்து சாப்பாடு ஒண்ணா சொல்லுவாப்போம். அதை சொல்லு, நீ சொல்றது என்ன கரெக்ட் தான். அந்த காலத்துல சோளம் வேணுமா, ராகி வேணுமா, தினை வேணுமா, வரகு வேணுமான்னு வேணுங்கிறத திண்டுக்கு இருந்தோம் நம்ம வாட்டுக்கு. இப்ப இருக்க சாப்பாடு ஊராந்தே பாயாசமாம்ல. என்னது இப்ப இருக்க சாப்பாடு ஊரா பாயாசமா? ஏக்கா அப்பத்தா இப்ப இருக்க சாப்பாடு எல்லாம் பாயசம் அப்படின்றதான் பாயாசம்ன்றாங்க. மாமியா இப்படித்தாண்டி அப்பப்ப இங்கிலீஷ் பேசுறோம்னு கொலையா கொண்டுக்கு இருக்கு. இப்ப எல்லாம் தெரியல, வாயத்தோட இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்குது. அதெல்லாம் இந்த என் வீட்டு கோமரி ஒத்த பிள்ளைய போட்டு பெத்து போட்டா, அதுக்கப்புறம் என்ன ஒன்னிங்க சும்மாதே இருக்கா? என்ன செய்ய சொல்ற? இன்னும் 2-3 பிள்ளை வேணும்னு நான் நினைச்சிருக்கேன். இந்த ஒன்னோட சும்மா இருக்கா? ஒண்ணு போதும், சும்மா இருங்க. பெத்து வளர்த்தையாவது ஆளாக்குறதுக்கு வேணும்ல துட்டு எங்க வருது? இந்த நாளா ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன் முத்து கணக்க, அதே மாதிரி அவளை ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கா, அது ஒத்தலையாக்கும். ஆம்பளை பிள்ளை பெத்துக்கிட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க வீடு வாசல் தேடி எங்க வருது? ஒரு பொம்பளை பிள்ளை வந்துச்சா வேணுங்கிறத கொஞ்சம் கையில ஈனதை சேர்த்து வச்சு கட்டி கொடுத்தமா நிம்மதியா இருந்தமான இருக்கணும். 4-5 பிள்ளைய பத்தி வச்சுக்கிட்டு அதுல சொத்து சேர்க்கணும். எங்க இருந்து சேர்க்குது நம்ம இந்த காலம் நடக்கிற இடையில? அப்படிலாம் சொல்லாதீங்கடி, பிள்ளை தாண்டி சொத்தேவு நமக்கு. வீடு நிறைய பிள்ளை இருந்தா கலகலகலன்னு இருக்க முடியும். 1-2 பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அதை வாட்டு சிரிச்சுக்கிட்டு கலகலகலன்னு இருக்கும். எனக்குலாம் அந்த ராச வண்டியும் பரமோடு நின்று வச்சு இன்னொரு பொம்பளை பிள்ளை தான் நல்லா இருக்குன்னு நினைப்பேன் எத்தனையோ நேரம். உனக்கு என்னக்கா நீ நினைப்ப? உனக்கு தோட்டம் தருவு காடுகள், நீ வீடு வாசம் எல்லாம் கிடக்கு. இன்னொரு பொம்பளை பிள்ளை என்ன இன்னும் 2 பொம்பளை பிள்ளை பத்தா கூட கட்டி கொடுப்ப, எல்லாம் செய்வ, சீர்சனத்தை செய்வ. நாங்களா என்ன செய்ய முடியும் சொல்லுவாப்போ? எல்லாத்துக்கும் கடவுள் படியால பாருடியே, படைச்சவருக்கு தெரியாதா யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு? அது எதுக்கு வழி வகுப்பாருடியே. அது இறக்கட்டுங்கக்கா. இந்த மது பிள்ளை கல்யாணம் என்ன ஆச்சு? அவன் மாலி மாசம் ஆயிட்டா, இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. கல்யாணம் எப்ப வைக்கிறாங்களா என்னவான்னு சொன்னாலா? அந்த கூத்த ஏண்டி இருக்கிற அவன் கல்யாணத்தை டெலிவரி வரைக்கும் தள்ளி போட்டாளாம்ல. அந்த பிள்ளைய இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னதுனால கூட எப்பயுமே ஒரு ஆள் இருக்கணும். நீ அக்கா வேற பிள்ளைய விட்டு தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் வைக்கிறதுன்னு சொல்லி சங்கடப்பட்டுக்கிட்டு அவங்க மாப்பிள்ளை வீட்டுல வந்தாவலாம். அன்னைக்கு வந்தவன் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இந்த மாதிரி இந்த வேலையும் செய்யக்கூடாது, பிள்ளைய ஒரு உள்ள கூட ஆள் இருந்து பாத்துக்கே இருக்கணும், வைக்கணும், செய்யணும். அதனால கல்யாணத்தை 6 மாசம் சென்று வச்சுக்குருவோம், டெலிவரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களாம். அவங்க நம்ம வீட்டுல போய் பேசிட்டு நான் போன் பண்றேன்ட்டு போயிருக்காங்களாம். ஐய கால கொடுமைய ஏண்டி நல்ல ஒரு வாரம் அமைஞ்சு வரையில கட்டி கொடுக்க மாட்டாப்புல வச்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைய 6 மாசம் சென்று வாண்டுறாங்களே. அது வரைக்கும் அவங்க காத்துக்க அடப்பாங்க. வேற பக்கம் நல்லா ஒண்ணு வந்துச்சுன்னா அமைச்சுன்னா கட்டிட்டு போயிட மாட்டாங்களா? யார் இந்த காலத்துல 6 மாசம் காத்துக்கிருப்பா? சொந்த வந்தமா அவங்க காத்துக்கிறதுக்கு சொல்லுங்க பாப்போம். என்னங்கிற கிணத்தனமான பேச்சா பேசிக்கிங்க. அதானே நிச்சயம் பண்ண கல்யாணமே 6 மாசத்துக்கு நிக்காது. இது நம்ம ஒண்ணு பேச்சுவார்த்தை மட்டும் தான் பண்ணிருக்காங்களா? இதுல 6 மாசம் சென்று வாண்டா என்னண்டு வருவாங்க அவங்க? குருட்டு வழியில இருப்பாளுங்க அவளுக்கு. இந்த மாலினிக்கு அறிவு வேணாம் சொல்ல வேணாம், நம்ம ஊர் ஜனங்களை பத்தி தெரியாது அவளுக்கு. அது கிடக்கட்டு முடியே. என் பேத்தியா கல்யாணம் என்ன ஆச்சு? பரம கல்யாணம் அவங்க அண்ணன் வீட்டுல என்ன சொன்னாங்களா? பொண்ணுக்குன்னு கேட்டு வந்தாங்களா 2வது மறுபடியே? இன்னும் வரல வாட்டியே, இந்த மாசம் தான் வருவாங்க. இனி அவங்க எல்லாம் பேசி ரெடி பண்ணி வரணும்ல. சொல்லி அனுப்பினாங்கன்னா நம்ம ரெடியா இருப்போம். பொம்மி என்ன நீ மேலேயே உட்காந்துருக்க? இங்க வா, தண்ணிக்குள்ள குளிக்கலாம்.
ஏக்கா அம்மா நீ அங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கக்கா, இங்கேயே தான் உட்காரணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் நம்ம கோயிலுக்கு போயிடலாம், தண்ணியில போயிட்டேன்ல, அதனால என்ன சொல்லியிருக்காங்க ஆத்தங்கரைக்கு வந்தா மரியாதையா நீ கரையில உட்காரணும், கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கக்கா. அழகா வராம இருக்கேன், இல்லாட்டினா அப்பாதே வந்திருப்பீங்கக்கா. ஆத்தாடி ஆமா அதை நான் மறந்துட்டேன் இல்ல, அன்னைக்கு நீ செத்து பொழைச்ச மாதிரில வந்த. ஆமா ஆமா நீ அங்கேயே உட்காருமா சாமி, இது வேற வம்பு, உங்க அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏண்டி அந்த அம்மா எங்க பாலகுமரி அம்மா விட்டு வந்துட்டீங்க இன்னைக்கு, எங்க ஆள காணா? அது இருந்து அந்த இடமே களை அடி கிடக்குமே. அதுவா புஷ்பா தனியா இருக்கும்ல, அது கூட பேசி தனிக்கிறதுன்னு சொல்லி விட்டு வந்தான், இல்லன்னா கூட்டு வந்திருக்க மாட்டான். அந்த பிள்ளை மட்டும் ஒத்தையில பொட்டையான் உட்காந்துக்கு இருக்கும் பாவம், பொழுது போகாம. அது இருந்துச்சுன்னா எந்த கலகான்னு பேசி சிரிப்பு காமிச்சிருக்கும்ல, அதுக்கு விட்டு வந்துட்டான். அதானே அது வாட்டுக்கு சின்ன பிள்ளை தவிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு விளையாண்டு கிடக்குமே வாவம். அது இல்லாம ஒரு மாதிரியா இருக்கு. ஏண்டி அங்கம்மா நீயும் உன் மகள் எனக்கு தனிக்குள்ளே நின்று கிடக்கீங்க தேவையில்லாம. நேத்தி கடனா இவ்வளவுதான் துணியை துவைக்கிறாள், தண்ணிக்குள்ள கிடக்காளுங்க. நீங்க எனக்கு தண்ணிக்குள்ள மீங்கி கிடக்கீங்க தேவையில்லாம. காசு வச்சு வரப்போகுது எனக்கு வாங்கடி கரப்பக்கம். ஐயா நாங்க வேணும்னு நிக்கிறோம், உடம்பு சூடெல்லாம் தண்ணிக்குள்ளே நின்றோம்னா அதனால ஹீட் ஆகி போய் கிடக்கு உடம்பு. அதுக்காண்டி தண்ணிக்குள்ள நிற்கிறோம், அவ்வளவு துவைக்கிற வரைக்கும் நம்ம வாடகை நிற்ப முடியும். என்னங்க வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கங்க. அக்கா சரியா வீடியோ போடலன்னு கோவப்படாதீங்க, மன்னிச்சிருங்க. கொஞ்சம் வேலையா இருந்ததாலும் போட முடியல. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் அனுப்புங்க.